நம்ம டிபார்ட்மெண்ட் கேள்வி கேளுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் கேள்வி கேளுங்க. அதுக்குதான் நீர்வளத்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. அது நம்ம கிட்ட கேட்டு என்ன பண்றது? அதான் கண்டிப்பான மாண்புமிகு முதலமைச்சரோட அறிவுறுத்தலின் பிரகாரம் இன்னைக்கு வந்து கன்னியாகுமரியில் அமைந்துள்ள இந்த நூற்பாலைக்கு வந்து ஒரு விசிட் ஒன்று வந்தோம். நானும் மாவட்ட ஆட்சித்தலைவரும் அதே மாதிரி துறை அரசு செயலாளர்களும் 3 பேர் வந்திருக்கிறோம். வந்து இங்கே என்னென்ன நடவடிக்கைகள் தினசரி மேற்கொள்கிறாங்கன்னு பார்வையிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே வேலை செய்கிற ஒர்க்கர்ஸ் அவங்களுடைய குறைகளை கேட்டிருக்கிறோம். அவங்க சில கோரிக்கைகளாக வச்சிருக்கிறாங்க. அது சம்பந்தமாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் கவனத்துக்கு கொண்டு போய் நிச்சயம் அதுக்கு உண்டான நடவடிக்கை எடுக்கப்படும் தெரிவிச்சுக்கிறேன். தற்காலிக பணியாளர்கள் அதுதான் சார். கடந்த காலங்களில் சரியான முறையில் இந்த மில்லை ரன் பண்ணாதனால நட்டத்தில் இருக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ வந்து இப்போ வந்து தரம் உயர்த்தி ப்ராஃபிட்டபிள் கொண்டு போய் அந்த அவங்க கோரிக்கை வந்து பணி நிரந்தரம் பண்ணணும்னு கேட்டிருக்கிறாங்க. நிச்சயம் முதல்வரோட கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கிறோம். கடந்த ஆட்சிக்கு முன்னால இது வந்து நவீனமாக்கப்பட்டது. ஆகி கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷம் ஆகுது. அது வந்து ஃபர்தரா நீங்க வந்து இதை மெயின்டைன் பண்ணதுக்கு ஏதாவது? அதைத்தான் சொல்றேன். இப்ப இந்த நூற்பாலை வந்து இப்ப கிட்டத்தட்ட ஒரு 60க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் வந்து பணி நிரந்தரத்துல இருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு வேலை வாய்ப்பை நாங்கள் உறுதிப்படுத்தணும். அதே மாதிரியே இந்த துறை சம்பந்தமா இந்த நூற்பாலையை வந்து ப்ராஃபிட்டபிளா கொண்டு போகணும். ஸோ அந்த விஷயமெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கவனம் எடுத்திருக்கிறோம். நிச்சயம் அதுக்கு உண்டான தகவலை வந்து முதல்வர் கவனத்துக்கு கொண்டு போய் அதுக்கு என்ன வேலையோ அதை கைத்தறி நெசவாளர்களுக்கான முக்கியமான கோரிக்கைகள் வைக்கிறாங்க. ஜிஎஸ்டி மாற்றணும், பணி சம்பள உயர்வு. கடந்த வாரம் வந்து இது சம்பந்தமா வந்து நானும் துறை செயலாளர் அவர்களும் டெல்லி போய் மத்திய டெக்ஸ்டைல் துறை அமைச்சரை சந்திச்சு இந்த மாதிரி வந்து கைத்தறிக்கு அந்த 5% ஜிஎஸ்டி வந்து ரத்து பண்ணணுங்கிற மாதிரி கோரிக்கை வச்சிருக்கிறோம். அவங்க வந்து அரசுகிட்ட கலந்து பேசிட்டு நடவடிக்கை எடுக்கிறேன்னு சொல்லியிருக்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து 6 கூட்டுறவு நூற்பாலையில வந்து இது கன்னியாகுமரி மாவட்டத்தோட நூற்பாலை வந்து மிக புகழ்பெற்ற நூற்பாலை. கண்டிப்பா இதுல வந்து உங்களுக்கு வந்து தொடர்ந்து வேலை கொடுப்பதற்காக அந்த இலவச வேட்டி சேலைகள், சீருடைகள் பணிகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஆனா கவர்மெண்ட்ல இருந்து வரக்கூடிய அந்த நிலுவைத் தொகை வந்து இன்னும் அந்த மில்லுக்கு வரலன்னு மாதிரி குற்றச்சாட்டு. அதான் இப்ப நாங்க புதுசா கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி 2 மாத காலம் ஆகிருக்குது. இதெல்லாம் நானும் துறை செயலாளர் 2 பேரும் ஆய்வு பண்ணி கடந்த காலங்களில் என்ன நிலுவைத் தொகை இருக்குதோ நிதித்துறையில வந்து கேட்டு அதை பெற்று அந்த பழைய கடனை எல்லாம் அடைக்கணும். முதல் கட்டமாக ஒரு 13 கோடி ரூபாய் 6 மில்லுக்கும் சேர்த்து சாங்ஷன் ஆயிருக்கு. அநேகமா ஆகஸ்ட் 8ஆம் தேதிக்குள்ள எல்லா மில்லுக்கும் வந்துடும். அதுக்கு அடுத்த கட்ட நடவடிக்கைகளும் நாங்க தொடர்ந்து நிதித்துறையோட கலந்து ஆலோசித்து விரைவில் முடிக்கிறதுக்கான முயற்சிகள் அமைச்சர் தலைமையில எடுத்துட்டு இருக்கோம். காவிரி நீர் மேலாண்மை பேசும்போது நம்ம டிபார்ட்மெண்ட் கேள்வி கேளுங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் கேள்வி கேளுங்க. அதுக்குதான் நீர்வளத்துறை அமைச்சர் பதில் சொல்லிட்டாரு. அது நம்ம கிட்ட கேட்டு என்ன பண்றது?